இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு அனாதை, கேரா பிளாட்ஃபார்மாக இருந்தவன், ஒரு சயின்ஸ் ஸ்மோக்கர், ஒரு குடிகாரனாக இருந்தவன், சாராயம் காய்ச்சி விற்கிறவனோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு உட்கார்ந்து காய்ச்சல் இடத்துலேயே சுட சுட கிளாஸில் டீ பிடிச்சி குடிக்கிற மாதிரி சுட சுட குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பியூர் குடிகாரன். ஒரு மாதம் சிறையில் இருந்தேன், தமிழ்நாடு சிறையில். செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போனேன். 26 நாள் அங்கே இருந்து வெளியே வந்தேன். ஒரு நாள் வெறுத்து தீர்மானித்தேன், இனி இந்த உலகத்தில் வாழ்வதை விட செத்துடலாம் அப்படின்னு தீர்மானித்தேன். சரி, ட்ரெயினில் வந்து செத்துடலான்னு சொல்லி காலையில் புறப்பட்டுட்டேன். நான் போன இடத்துல யாருமே எனக்கு உதவி செய்யலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா நிசி இந்த மீடியா ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக தெரிந்து கொண்டு சாட்சி கொடுக்கும்படி அழைத்த இந்த ஊழியக்காரருக்காய், இந்த ஊழியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் பாஸ்டர் தாஸ். பெங்களூரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் நாங்கள் குடும்பமாக. என்னுடைய பெயர் புஷ்பராஜ் ஜெயின். ஒரு ஜெயின் குடும்பத்தில் பிறந்தவன். சமணர், ஜெயின மதத்தில் சமணர் இனத்தை சார்ந்தவர்கள். என் குடும்பத்தில் யாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதில்லை, அறிந்து கொண்டதும் இல்லை. யாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததும் இல்லை. இருக்கிற மதத்திலே உயர்ந்த மதம் ஜெயின மதம் என்று என் குடும்பத்தினர் நினைத்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை, இருளில் இருந்த என்னை வெளிச்சத்திற்கு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் என்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் 6 உறுப்பினர்கள். நான் 3வது மகன். ஆண்களிலே 3 வாலிபர்கள். 3வது என்னுடைய தம்பி, மூத்தவர் அண்ணன், நடுவால் நான் தான். என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. நான் அநேக கோயில் குளங்களுக்கு தெய்வங்களை தேடி ஓடுவேன். சிறு வயதில் இருந்தேன். எங்கள் வீட்டிலே ரொம்ப பக்தியான ஆள் நான் தான். ரொம்ப அதிகமாக அநேக இடங்களுக்கு போய் ஆலயங்களில் கடந்து போய் வருவேன். சும்மா இருக்கவே மாட்டேன். சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லா கோயில் குளங்களுக்கும் கிளம்பிடுவேன். எப்பொழுது கேட்டாலும் மொட்டையும் கோட்டையும் பட்டயமாகவே இருப்பேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள், ரொம்ப பக்தியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி. ஆனால் கெட்ட நண்பர்களுடைய பழக்கம் இருக்கும். சென்னையில் SM நகர் ஆவடி பகுதியில் போலீஸ் கேம்பில் தான் நான் என் மாமாவுடைய வீட்டில் வளர்ந்தேன். என்னோடு கூட இருந்த ஒரு அத்தனை பேருமே யாருடைய பிள்ளைகள் தான். அவர்களோடு சேர்ந்து கொண்டு நான் கற்றுக்கொள்ள வேண்டாததெல்லாம் கற்றுக்கொண்டேன். தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள். அது இல்லாமல் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத ஒரு வாலிபனாக இருந்தேன். ஒருத்தரும் நல்ல நண்பர்கள் கிடையாது. எல்லா விதமான கெட்ட பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை அங்கேருந்து தெரிந்து கொண்டார். SM நகரில் நீங்கள் பழைய கோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த கோயிலை கட்டினதே நான் தான். அந்த கோயில் பக்கத்தில் இப்போ போய் பார்த்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன். பக்கத்தில் வேற ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த சின்ன கோயில் இன்னும் சின்னதாகவே இருக்குது. யார் கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை நான் தான் ஆரம்பித்தவன். அப்படிப்பட்டதான ஒரு பக்தி வைராகியமான ஒரு மனிதன். என் வாழ்க்கை சிறுகிட்டு போனது. நல்ல நண்பர்களை இழந்தேன். தவறான வாலிபரோடு பழக ஆரம்பித்தேன். என்னுடைய மாமா போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். பல கம்பெனிகளில் என்னை வேலை வாங்கி கொடுப்பார். ராயல் என்ஃபீல்டு, அசோக் லைலாண்டு, MRF எல்லாத்துலேயும் வேலை வாங்கி கொடுப்பார். அம்பத்தூர் எஸ்டேட்டில் கூட வேலை வாங்கி கொடுத்துருக்கார். எங்கே போனாலும் வேலைக்கு சூப்பர்வைசர் கொஞ்சம் ரஃபாக பேசினா அங்கேயே தூக்கி போட்டு சாத்துறதான். அவ்வளோ தைரியம் சிறு வயதுலேருந்தே. என் முன்னாடியெல்லாம் யாரும் அதிகமாக பேசக்கூடாது, அடிச்சுட்டு தான் பேசுவேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு ரவுடிசம், ஒரு தைரியம். யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் கூட அப்படித்தான் செய்தார்கள். என்னை எப்படியாகிலும் என்னுடைய மாமா வீட்டில் விட்டால் நான்
சரியாயிடுவேன்னு விட்டாங்க. அங்கே போன பிறகு தான் அதிகமாக தைரியம் வந்தது, அதிகமாக கோபம் வர ஆரம்பித்தது. தவறான வாலிபர்களோடு பழகி என்னை வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மாறினது. கீழ்ப்படிதல் கிடையாது. எங்கள் மாமாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திட்டோம், குடும்பத்துக்கே தலைகுணம். அப்படிப்பட்டதான வாலிபனாக இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாக இருந்தேன். இயேசு கிறிஸ்து என்னை ஜீவனுள்ள இன்றைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு ஜீவன சாட்சியாக வைத்திருக்கிறார். என்னுடைய சாட்சியினுடைய சுருக்கம், என் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்பாக நான் மதம் மாறவில்லை, மனதை மாற்றிக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து என் மதத்தை மாற்றவில்லை, மனதை மாற்றிக்கொண்டார். என் மனதை மாற்றின பின்பு மனம் மாறினவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் இப்பொழுது விஜி தாஸ். வேதாம கல்லூரியை படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். என் மனைவி பெயர் கலா. அவங்க ஒரு ஆச்சாரி குடும்பத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் 2 பேரும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் எங்களை ஊழியத்திற்கென்று அழைத்தார். சிறைச்சாலை ஊழியத்தை செய்யும்படி சபை ஊழியத்தையும் சிறைச்சாலை ஊழியத்தையும் செய்து கொண்டு வருகிறோம். பெங்களூரில் சிறைச்சாலை 22 வருடமாக நான் என் மனைவி பிள்ளைகளோடு சமூக சேவை செய்து கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு சிறைச்சாலைகளில் 12 வருடமாய் சேவை செய்து கொண்டு வருகிறோம். பாண்டிச்சேரி 2 வருஷமாக சமூக சேவை செய்து கொண்டு வருகிறோம். சிறைவாசிகளுக்கு கவுன்சிலிங், சோசியல் சர்வீஸ், சிறைவாசி பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவர்களுக்கு வருஷத்துக்குரிய ஃபீஸ் கட்டுவது, அந்த பிள்ளைகளை நல விசாரிப்பது, அவருடைய மனைவிக்கு வேலை வாங்கி கொடுப்பது, சிறையில் இருக்கிற சகோதரர்கள் வெளியே வருகிற வரையில் அந்த குடும்பத்திற்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து அந்த குடும்பம் அழிந்து போகாதபடி அந்த குடும்பத்தை நேசித்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர்களோடு பேசி அவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் சாட்சியாக வைத்திருக்கிறார். எனக்கு 4 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. என் மகளுக்கு திருமணமாகிறது. என்னுடைய 4 பிள்ளைகளில் 2 பேர் அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க, 2 பிள்ளைங்க என் வீட்டில் இருக்காங்க. ஒருத்தர் பிகாம் முடிச்சுட்டு, ஒருத்தர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏசி மெக்கானிக்கல் லைனில் இருக்காரு, இன்னொருவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. என்னுடைய மகள் திருமணமாகி ஒரு பார்ட் டைம் மினிஸ்டரோட ஊழிய செய்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிறிய குடும்பம் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு லீவு கிடைச்சா உடனே குடும்பமாக ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி ஒரு சிறைச்சாலைக்கு போய் சிறையில் இருக்கிறதான அதிகாரிகளின் சிறை நண்பர்களை சந்தித்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாங்கள் சொல்லுவோம். கிறிஸ்தவம் என்பது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். இயேசு கிறிஸ்து என் மதத்தை அல்ல, என் மனதை மாற்றினார். மனமாற்றம் அடைந்தவனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நானும் என் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதனும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அந்த போதனையை சொல்லும்படி எங்களை தெரிந்து கொண்டார். காரணம், நான் ஒரு சைன்ஸ் ஸ்மோக்கர், ஒரு குடிகாரன். என்னுடைய நண்பர்கள் பயங்கரமான குடிகாரர்கள். ஒரு சைன்ஸ் ஸ்மோக்கர். காஜா பீடியும் கட்ட பீடியும் காதில் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸ்மோக்கிங் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆரம்பம் இருக்கோ இல்லையோ ஸ்மோக்கிங் இருக்கணும். நண்பர்களோடு சேர்ந்து அப்படி போயிட்டேன். 1 மாதம் சிறையில் இருந்தேன். தமிழ்நாடு சிறையில் செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போனேன். 26 நாள் அங்கே இருந்து வெளியே வந்தேன். வெளியே வரும்போது என்னை யாருமே கூட்டு போல. என்னோடு கூட சிறையில் இருந்த ஒரு சகோதரன், கணேசங்கிற ஒரு சகோதரன் வந்து என்னை சைக்கிளில், கேரியர் இல்லாத சைக்கிளில் முன்னாடி ஹேண்டில் உட்கார வச்சு என்னை கொண்டு போனார். எங்கே தெரியுங்களா? சாராயம் காய்ச்சல் இடத்துக்கு. காரணம், என்னை கொண்டு போய் போட்டதே சாராய ரூமில் தான். குடிகாரர்கள் ரூமில் கொண்டு போட்டாங்க. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதில் அவங்களோட தான் இருந்தேன். அங்கேருந்து வெளியே வரும்போது அந்த சகோதரர் வந்து அழைச்சிட்டு போனார். எங்கே போகிறதுன்னு தெரியல. எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. எல்லா மனிதரும் கைவிட்டுட்டாங்க. என்னுடைய சாட்சியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் சூழ்நிலைகள் மாறும்பொழுது நம்ம கைவிட்டுருவாங்க. நம்ம நினைக்கலாம் அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க உதவி செய்வாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், ஒரு சின்ன ஒரு காரியம்தான்.
எப்பொழுதுமே யாரையும் நம்பில்லை. நாம் மன உறுதியோடு கஷ்டப்பட்டு வேலை செய்தால்தான், வாழ்ந்தால்தான் வாழ்க்கை. பணம் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை. அருளையும் பொருளையும் கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். ஒரு நாள் வெறுத்து தீர்மானித்தேன், இனி இந்த உலகத்தில் வாழ்வதை விட பணம் இல்லை, எந்த நண்பர்களும் இல்லை, செத்துடலாம் அப்படின்னு தீர்மானித்தேன். சரி, ட்ரெயினில் வந்து செத்துடலான்னு சொல்லி காலையில் புறப்பட்டுட்டேன். நான் போன இடத்துல யாருமே எனக்கு உதவி செய்யலை. மனம் வெறுத்து சூசைட் பண்ணி ஸ்பீட் ட்ரெயினில் வந்து செத்துடலான்னு போனேன். காலையில் புறப்பட்டவன் சாயந்தரம் 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, ஒரு ட்ரெயினும் வரல. ஆனால் ஒன்று வந்துச்சுங்க, பசி வந்துடுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல, கையில் பணம் இல்லை. அப்படியே ரயில்வே ட்ராக்லேயே நடந்து போகும்போது ஒரு வீட்டு மேலே ஒரு சிலுவை இருந்தது. சரி, ஒரு கிறிஸ்டின் வீடு இருக்க, அங்கே போகலாமே அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு போனேன். என்னை குறித்து, என் சூழ்நிலை குறித்து அவங்களோடு பேசினேன். அவர்கள் என் மேல் அன்பு பாராட்டினார்கள், கிறிஸ்துவின் அன்பை எனக்கு காண்பித்தார்கள். நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, என் ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, பாதியிலே மனமாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இயேசுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியார் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஃபேமிலி என்னிடத்தில் அன்பு செலுத்தினார்கள். கிறிஸ்துவின் அன்பு எந்த மனிதனையும் மாற்றும். அநேகர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் சொல்லி. அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். கிறிஸ்தவர்கள் யாருடைய மதத்தையும் மாற்ற முடியாது, மாற்றுவதும் கிடையாது. அப்படின்னா நான் இன்றைக்கு மதம் மாறி இருக்கணும், நான் மனம் மாறி இருக்கிறேன். காரணம், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை முழுவதையும் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்படி என்னை ஒப்பு கொடுத்தேன். தற்கொலைக்கு நேராய் ஓடின என் வாழ்க்கையை இயேசு மாற்றினார். இன்று இயேசுக்கு சாட்சியாய் வாழ்கிறேன். நடந்து என்ன தெரியுங்களா? அன்னைக்கு நான் சாகலை, அந்த வீட்டுக்கு போனேன், எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். அவங்க என்னை நேசித்து எனக்கு அன்பு கூர்ந்து எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து என்னை காப்பாற்றினார்கள். அதுக்கு மறுநாள் இருந்து நான் சாகிறது போகவே இல்லை. நடக்குது என்ன தெரியுங்களா? நடந்தது என்ன தெரியுமா? இயேசு என்னை தெரிந்து கொண்டார், என்னை மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்தார். மறுநாள் வந்து பாருங்க, ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் நான் தான் போல சாவறதுக்கு. காரணம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் ஜெபிக்கிறார். நானும் என்னுடைய மனைவியும் பெங்களூரில் சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தோம். நல்ல சம்பளம், வேலை செய்து கொடுத்தோம். கர்த்தர் எங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். உடனே நாங்கள் வேலையை விடலைங்க, வேலை செய்துட்டே ஊழியம் செய்யலான்னு தீர்மானித்தோம். 3 ஆக்சிடென்ட் கர்த்தர் எங்களுக்கு அனுமதித்தார். 3 ஆக்சிடென்ட் இருந்தும் கர்த்தர் எங்களை காப்பாற்றி ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுக்கும்படி செய்தார். 3 நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் எங்களை ஊழியத்தின் பாதையில பயன்படுத்துகிறார். முதலாவது சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்தோம். 2வது சபை ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்தார். 3வது சிறைச்சாலை ஊழியம். ஜெயிலில் போய் சிறையில் இருக்கிற எல்லாருக்கும் கவுன்சிலிங், பர்சனல் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், ஆலோசனை கொடுப்பதும் அவர்களுக்கு சமூக சேவை செய்வதும் அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அவருடைய குடும்பங்களை சந்திக்க ஆரம்பித்தோம். அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை, சமாதானத்தை கூறி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். சிறைச்சாலையிலிருந்து அநேக பொல்லாதவர்கள், ரவுடிகள் என்று பெயர் பெற்றவர்கள் மனமாற்றம் அடைந்து மனம் திரும்பி எல்லாத்தையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பெங்களூரில் 150 ஆட்டோ ஓடிட்டு இருக்குங்க. சிறையிலிருந்து வெளியே வந்தவர்கள் ஆட்டோ வாங்கி வேலை செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஆட்டோ கொடுத்து, மனம் திரும்பி வந்தவர்களுக்கு ஆட்டோ கொடுத்து அந்த மினிஸ்ட்ரி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாக சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. கஷ்டப்பட்டு வேலை செய்து சாப்பிடுகிறார்கள். அதற்கு முன்னாடி இயேசு இல்லாத நாட்களிலே மற்றவர்களை அடித்து, வழிபறி செய்து, பயமுறுத்தி, ஜனங்களை ஏமாற்றி, ஜனங்களை அவர்கள் அடித்து பணம் பறித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கஷ்டப்பட்டு வேலை செய்து சாப்பிட்டு குடும்பத்தை நன்றாய் கவனித்து கொண்டு ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நானே ஒரு சாட்சி அதற்கு. அத்தனை பேரும் இன்றைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுக்காக வாழ்கிறார்கள். இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனையோ ஜனங்கள்
அவர்கள் முகாந்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா உள்ள பேசஞ்சர் உட்கார இடத்துல ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் எல்லா லாங்குவேஜ், எல்லா மொழி வேதாகமும் கைப்பிரதிகளும் இருக்கும். வீட்டை விட்டு ஓடினவர்கள், தற்கொலைக்கு நேராக ஓடினவர்கள், தலைமறைவாக இருந்தவர்கள், அநேகர் வெளியூர்கள்ந்து டூர் வருகிறவர்கள் அந்த ஆட்டோவில் ஏறி இதை குறித்து விசாரித்து அவர்கள் அதை ஆண்டவருடைய பிள்ளைகளாக அநேகர் மனமாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சாட்சி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக, என் மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த கனமான ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய, உண்மை உத்தமமாய் செய்ய, ஆத்ம பாரத்தோடு செய்ய அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் சிறை அதிகாரிகளுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். காரணம், நாங்கள் யாரையும் மதம் மாற்றுவதற்காக சிறைச்சாலைக்குள்ளே போவது கிடையாது. அதிகாரிகள் அதற்கு அனுமதி கொடுப்பதும் இல்லை. நாங்கள் நற்செய்தி பணியாளர்கள், நல்ல செய்தியை சொல்லுகிறவர்கள், கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்கிறவர்கள். அவ்வளவுதான். யாரும் எங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் மதம் மாற்றுங்க, மதம் மாறுங்க என்று சொல்லி நாங்களும் சொல்லுவது கிடையாது, எங்களுக்கு யாரும் சொல்லுவது கிடையாது. சிலர் இப்படிப்பட்ட விஷமிகள் இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் பணம் வாங்கிட்டு, பணம் கொடுத்து ஜனங்களை மதம் மாற்றுகிறான்னு சொல்லி. இது மதமாற்றம் அல்ல, மறுவாழ்வு, புதுவாழ்வு. இயேசு கிறிஸ்து எனக்கு மறுவாழ்வு கொடுத்தார், புதுவாழ்வு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்தவ குடும்பம் என்னை வீட்டில் வைத்து ஒரு மாதம் அவர்கள் வேலை செய்து சம்பாதித்து எனக்கு சாப்பாடு போட்டு என்னை காப்பாற்றினாங்க. அங்கிருந்து வேறொரு போதகர் இடத்துல என்னை கொண்டு போய் விட்டார்கள். அவருடைய வீட்டில் 3 மாதம் இருந்து அவர் என்னை கவனித்து, என்னை பராமரித்து, என்னிடத்தில் அன்பு செலுத்தி, அங்கிருந்து வேறொரு போதகரிடத்தில் அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அங்கே இருக்கும்பொழுதுதான் நாங்கள் இருக்கிற போதகரை பார்ப்பதற்கு அவருடைய நண்பர் தேடி வந்தார். போதகர் ஊரில் இல்லை. அந்த நேரத்தில் என்னிடத்தில் பேசினார். எவ்வளோ நாளைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, திருமணம் செய்து ஆண்டுக்கு சாட்சியாக இருக்கணும். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு அனாதை, கேரா பிளாட்ஃபார்மாக இருந்தவன், ஒரு சயின்ஸ் ஸ்மோக்கர், ஒரு குடிகாரனாக இருந்தவன், சாராயம் காய்ச்சி விற்கிறவனோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு உட்கார்ந்து காய்ச்சல் இடத்துலேயே சுட சுட கிளாஸில் டீ பிடிச்சி குடிக்கிற மாதிரி சுட சுட குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பியூர் குடிகாரன். இயேசு கிறிஸ்து ஒரு மறுவாழ்வு தந்தார், புதுவாழ்வு தந்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறேன். ஆனால் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, யார் என்னை நேசிப்பாங்கன்னு சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய நண்பரிடத்திலே பேசி அவருடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஆலயத்தில் போதகர் இல்லை. ஆலயத்தில் இருக்கிறதான ஒரு விசுவாசிக்கு நேற்று ராத்திரிலிருந்து பயங்கரமான வயிறு வலி. அவரை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது என்னை பார்த்து, பிரதர் அவருக்கு வயிற்று வலி, அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. எங்கே போகிறீங்கன்னு, டாக்டர்கிட்ட போகிறோம், அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்பொழுது அவரிடத்திலே பேசினேன். ஒன்று டாக்டர்கிட்ட போங்க, இல்லைன்னா விசுவாசமாக ஆண்டவரிடத்தில் இருங்க. ஜெபம் பண்ணால் கர்த்தர் சுகம் தருவாரா என்று ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு கண்டிப்பாக தருவார். சரி ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி முடித்த உடனே அவர்களை முழங்கால் படியிட சொன்னோம். நான் வேதத்தை வாசித்து கொண்டு தியானித்து கொண்டே இருந்தேன் ஆவியானுடைய ஒத்தாசைக்காக. அப்படி ஒத்தாசைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானுடைய ஏவுதலின்படி எழுந்தின்று அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவரை சுகம் கொடுத்து விட்டார், பரிபூர்ண சுகம் அடைந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எந்த ஒரு மனிதனாலும் செய்யக்கூடாத ஒரு அற்புதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே, அவருக்கு ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேட்டோம் என்ன நடந்தது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் என்னை சுகமாக்கி விட்டார்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். என்னை நேசித்த தேவன் உங்களை நேசிக்கிறார். என்னை விடுவித்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். எனக்கு அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் மனதை மாற்றின இயேசு கிறிஸ்து உங்கள் மனதையும் மாற்றுவார். கிறிஸ்தவம் என்பது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் அறிவித்து சொல்கிறேன்.
அப்படி யாராயில் வந்து நீ மதம் மாறிட்டியான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நீ சொல்லுங்க, புஷ்பராஜ் ஜெயின் என்கிறவர் பெங்களூர்ல இருக்கிறார், அவர் மனம் மாறவில்லை, மனம் மாறி இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த பணத்தையும் வாங்கிட்டு அவர் மதம் மாறல, மனம் மாறி இருக்கிறார் சொல்லுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் கேளுங்க, நான் கொடுக்குறேன், கூப்பிடுங்க, நானே வரேன். அவர்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்கிறேன். இயேசு என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார். என்னை சிறையிலிருந்து கர்த்தர் தேர்ந்தெடுத்து விடுவித்து எனக்கு அற்புதம் செய்த அவருடைய மகனாக மாற்றி இன்றைக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஏன் அந்தமானு கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஊழியத்திற்கு, கர்த்தருடைய சேவை செய்வதற்கு. பிப்ரவரி 26ஆம் தேதி 22ஆம் தேதி 2024 எனக்கு என் மனைவிக்கும் அவார்டு கிடைத்திருக்கிறது. சமூக சேவை என்ஜிஓ என்று சொல்லி அவார்டு கொடுத்திருக்கிறார்கள். அதனால நான் அவார்டுக்காக ஊழிய செய்யல, சேவை செய்யல. ஆண்டவரிடத்தில் இருக்கிறது எல்லா ஆசீர்வாதமும் நன்மையும். அதனால தயவு செய்து கிறிஸ்தவம் என்பது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நானும் என் குடும்பமும் இயேசு கிறிஸ்து சாட்சியாய் வாழ்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவார். எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுக்கு உதாரணமான ஒரு காரியம், கேரா பிளாட்பாட்டில் படுத்து கிடந்தவன் நான், குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தவன் நான், கட்டபீடியும் காஜா பீடியும் காதில் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தவன் நான், ஒரு சயின்ஸ் ஸ்மோக்கர், ஒரு காய்ச்சி குடிக்கிற ஒரிஜினல் குடிகாரன் நான். இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் விடுகிறேன் உங்ககிட்ட. இந்த யூடியூப் முகாந்திரம் நீங்கள் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேணாலும் சாட்சியை கேட்கலாம். என்னுடைய சாட்சியை கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தால் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த யோவானிசி, இந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வாய்ப்பை தந்த யோவானிசி இந்த யூடியூப் சேனல் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக பெத்தேல் புதுவாழ்வு மையம், பெத்தேல் நியூ லைஃப் சென்டர், பெத்தேல் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்காக, என் மனைவி பிள்ளைகளுக்காக, எங்கள் ஊழியத்திற்காக இன்னும் உற்சாகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாய் ஒரு குறிப்பு, ஜெயினர்கள்லாம் மார்வாடிகள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கும்படி இந்த யூடியூப் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை, உங்கள் ஜெபத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் என்னோடு கூட இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. இந்த சகோதரனுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஊழியத்தோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். God bless you. God bless you.